சரி சரி வந்துடுவாங்க. வெடியதுக்கும் வந்துடுவாங்கல்ல? வெடியதுக்கும் வந்துடுவாங்களா? சரி சரி. முருகஞ்செல்லியோட உருகி தவிக்கணுமாவோ, ஏக்கஞ்செடியோட இறுக்கி பிடிக்கணுமாவோ, முருகஞ்செல்லியோட உருகி தவிக்கணுமாவோ. நான் என்ன பொழுது நான் பாடத்தான், நீ என்ன நான் என்ன நான் பாடத்தான், ஏதோ ஏதோ ஏங்குதே. ஒடே ஏக்கஞ்செடியோட இறுக்கி பிடிக்கணுமாவோ, முருகஞ்செல்லியோட குஞ்ச கட்டி பிடிக்க மாமா. அவினாஷ் அவர் என்ன பண்ணுறாரு? சட்டு டீ தேவத்தோட டீ வச்சுருந்தோம். நம்ம கடையில் போனா அண்ணா ஏப்பா இல்ல ஏறிக்கிறோம் நரிக்கலாம் எல்லாம் நம்ம எப்படி அப்பா எப்படி பேசுறோம் நான் நரிக்கிறது எல்லாம் சரி போ பண்ணிக்கிறோம் போ. சரி உள்ள ரெடி பண்ணி நான் பேசிக்கிறேன். சரி காலி விட்டு குடிச்சுக்கலாம் விட்டு கை விட்டு குடிச்சுக்கலாம். இதோ நான் யார்? யாரு? என் பேர் என்ன? என்னம்மா? இதோ இப்பேற்பட்ட தெய்வீக ராஜ சபையிலே நான் வந்தபடியால் திரௌபதி என்று சொல்லக்கூடிய அம்மன் பாஞ்சாலி என் பெயர். ஓ, தங்களுடைய பெயர் பாஞ்சாலி அம்மா? உண்மைதான். சரிங்க. என் பேர் என்ன? பாஞ்சலி. பாஞ்சலி. பாஞ்சாலி. பாஞ்சாலி. திரௌபதி. கிடையாது விஜயா, அம்மா பேரு பாஞ்சாலி அம்மா தெரியுமா? சொன்னாங்க ஊர்ல போயிருந்தாங்க. உன் பேர் என்ன? ஐயா உன் பேர் என்ன? அப்படியே அப்படியேதான் கொஞ்சம் கூட அசையல, காது கேட்கலாம், அதாவது மூஞ்சி கூட பார்க்கல, அப்படியே கொஞ்சம். இதோ அப்படி திரௌபதியாக என் பெயராக இருந்தாலும் பெண் என்று பிரிந்து விட்டால் ஆமா ஒரு பெயர் ஒன்று வேண்டுமா? பெயர் ஒன்று வேண்டும். அப்பதான் உன்னை பேர் வச்சு கூப்பிடும். அவரானு வந்திருந்து வாடி போடின்ற இவன் பேர் என்ன நமக்கு தெரியுமாக்கா? அண்ணா பொறுமை. உன் பேர் தான் என்ன? என் பேரா? என் பேர் தான் கேட்டேன். வெக்கமா வருதாயா? என் பேர்ல என்னக்கா வெக்கம்? சொன்னாதான் நாளைக்கு பேர் வச்சு நான் கூப்பிட முடியும். சரி நான் சொல்றேன். சரி எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, என் பேர் சொல்றேன் பாத்துக்கோங்க. அது வராது. தப்பே வராது. சரி அருமையான பெயர். என்ன பெயர்? நாங்க அக்கா தங்கச்சிக்கு மொத்தம் 3 பேர் பிறந்திருந்தோம். நீ பிறந்ததே கேடு, இன்னும் 3 பேர் வேறயா? ஏய், நானே இவ்வளவு அழகா இருக்கும் போது என் அக்கா தங்கச்சிங்க எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இருக்கிறாங்கல்ல? இருக்கிறாங்களா? யார் யார் பிறந்தீங்க? எங்க பெரியக்கா பேரு கொண்ட பேரா? சரி அது கூட எடுத்துக்கிற. அடுத்தது எங்க சின்னக்கா பேரு மண்ட. எல்லாம் காது பத்தி கூட என்னமோ சொல்ல போறான். தப்பு வர. உன் பேர் என்ன? என் பேரு இப்படி பேர் வச்சு எப்படி அந்த பேர் இல்ல. வீட்டு முன்னாடி சாமான் வாங்குறதுனா வீட்டுக்கு வெளியே போய் என்ன கூப்பிடுவாங்க? ஊருக்கார பத்தி சிரிக்க மாட்டேன். பேரு நினைச்சு போயிட்டு எப்படி கூப்பிடுறது? அது இல்ல, என் பேர் நினைச்ச பேர் சரி. என் பேரு புவாயி. My name is புவாய். கடவுளும் பேராலும் எடுக்க முடியாத கருமம். புவாய் அம்மா I love you. அம்மா அப்படி திரௌபதியாக நான் இருந்தாலும் நான் எவ்வாறு பிறந்தவள்? என் வயிறு வலிக்குதா? ஏன் வயித்தால போகுதா? ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஐயோ என்னாச்சு? அம்மா எனக்கு பிச்சு வருதம்மா. நான் அனுப்பிட்டு பின்னாடி பக்கம் அந்த பக்கம் கரும்பு கடுப்பா போடுமா? வேணாம் போல வா. நீ என்ன இருக்க? அட கூட்டிட்டு போற. போய் தூக்கி பிடி போயிட்டு நான் போய் நின்னுங்கறேன். நீ பாவாய் பண்ணி தூக்கி பிடிக்கிறியா? சரி போடி போய் மலர் சீக்கிரம் போயிட்டு வரணும். 2 நிமிஷம் டைம் உனக்கு. போ அடி இந்த பாஞ்சாலயகத்திலே Woo!
தான் தெரியலையே. என் முண்டா இருக்குதே இல்லையா? காட்டு பக்கம் போன போய் கேட்டு விட்டுட்டாமா போன் வியாபாரம் பண்றீங்க என்ன சி மாய்க்கு வருதா? நீ 108 சொல்லு போட. தெரிஞ்சவங்க போன் அடிச்சுட்டு போன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உட்கார்மா, நான் அப்ப ஆள் வச்சிருக்கிறேன். இதோ நான் எப்படி பிறந்தவள், நான் எவ்வாறு ஜனனம் செய்தவள். அவ்வளவு வந்துட்டாளா? நீ சூத்தாக்காடி வந்து திருப்பி ஏன்டி இப்படி அழிஞ்சு போற கருமம்? சுத்த கிடைக்குதா? எனக்கு சுத்த கிடைக்குது. எப்படியா முண்டா? அந்த ஆப்பர்தான கூட்ட வச்சு இதோ நான் எப்படி பிறந்தவள், எப்படி பிறந்தேன், என் தாய் தந்தைகள் யார், எப்படி அழகா இருக்கிறனா என்னாடு யாரும் அழகு இருக்கிறாங்க ஊருக்குள்ள? இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நாடு இந்த உலகத்திலே இல்ல. என்ன துணி இப்படி? இதெல்லாம் நாங்க பெண்கள் போடும் ஆடை ஆபரணங்கள். பொம்பளைங்க தான் போடுவாங்க, ஆறு போடுவாங்க. போடுறது இல்ல, பெண்கள் போடுறது. அது பேரு இது பேரா? இது பேரு தான் சுடுகாடு. கொண்டு போய் வைப்பாங்க போற போஸ்டர், அதுதான் சுடுகாடு. ஆமா, சுடிதார் இல்ல பைத்தியம். சுடிதார் எப்ப மாத்தினாங்க? அது மாத்தவே கிடையாது. நீதான் சிட்டு சொல்லிட்டு திடீர் ஊரல் அப்படி. சரி, இது என்ன அது அப்படி? இது பேரு தான் பாடமாத்தி. ஏன் இப்படி மாத்தி மாத்தி போடுறதுனால தான் போடுறதால அதுக்கு பாடமாத்தின்னு பேரே வந்து. பாடமாத்தி போட்டவள போடி போடி அங்க எக்கே அடக்கட்டும், எனக்கு எங்கே போய் எனக்கு என்ன. அது பேர் துப்பட்டா. யாரு மேல துப்பட்டா? யாரு மேலே வேண்டாமா? சரி, யாரும் பேச முடியாது. பேச பொம்பளையே கிடையாது. நான் பொம்பளைல தேவடியா தெரியாது. ஓ அப்பா, இதோ ஓய், நான் தாய் தந்தைக்கு பிறக்க கிடையாது. ஓ, நீ அப்பா அம்மாவுக்கு போற. நீ எல்லாம் தாயின் அங்கத்தில் கருவி உருவாகி உருவே பிண்டமாகி பிண்டமே சரீரமாகி 10 திங்கள் தாயின் வயிற்றில் குடியிருந்து நோனி வழியாக பிறந்தவர்கள். நானும் அப்படிதாயா. யாருக்கு அம்மா யாரு? அம்மா தெரியும். சரி, யாரு என்ன அம்மா அப்படின்னு எனக்கு தெரியும். அப்பா தான் யாருன்னு தெரியாது. ஏன்? நான் ஒரு கிராஸ் மாதிரி பிறந்துட்டாயா. உன் பிறப்பு அப்படி, என் பிறப்பு அப்படி கிடையாது. நான் ஒரு தாயின் அங்கத்திலே ஜனனம் செய்தவள் கிடையாது. நான் எப்படி பிறந்தவள்? இதோ பாஞ்சால தேசத்தை ஆண்டவருக்குரிய மன்னன் பாஞ்சால மன்னனும் வீடியோஸ்னா லவ் யூ. நல்லா இருக்கு. இல்ல, அவருக்கு ஒரு லவ் யூ சொல்லணும்ல. வீடியோல எடுத்து போடுறாரு ஜனம் வீடியோ சொன்னேன். அவருக்கு லவ் யூ சொல்லணும்ல. ஆமா, அவரு வச்சுட்டு போறப்ப கூட்டு போயிருவாரு அவர். ஆமா, அவரு தான் வைக்கலான்னு பாக்குறேன். ஆனா கூட வரணுங்களா? எது படம் வீடியோ எடுக்கிறேன் எப்படி? இல்ல, அவர் வீடியோ பிடிப்பாரு, நான் அவரை பிடிப்பேன். இதோ திரௌபதன் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால மன்னன் யாசர் உபயாசர்களை வைத்து தன்னுடைய எதிரியாக விளங்கக்கூடிய துரோணரை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அக்கினி வேள்வி யாகம் செய்தார். சரிங்க. எதுக்கு? என்ன காரணம்? ஒரு ஆண்மகன் பிறந்து விட்டால் நம்ம எதிரியாக விளங்கக்கூடிய துரோணரை வென்று விடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலம் செய்து விட்டான் துரோணர். அப்படி என்பதற்காக வேண்டி தன் எதிரியை கொல்ல வேண்டும் என்று சொல்லி யாசர் உபயாசர்களை வைத்து யாகம் செய்தார். எப்படி? எப்படிப்பட்ட அக்னியாகப்பட்டது விண்ணுக்கும் மண்ணுக்கும் தீப்பொறியாகப்பட்டது எரிந்து கொண்டிருக்க, அக்னியாகப்பட்டது முழுகி கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் எரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே அந்த அக்னி தீ வேள்வி யாகத்திலே இந்த அருங்கிலியால் நான் பெண்ணாக ஜனனம் செய்தேன். அக்னி வேள்வி. ஆமா, சரிமா. அக்னி வேறுவில்லடி, அக்னி வேள்வி யாகத்தி. வேள்வினா யாகம், நெருப்பு பத்தி பெரியுது. ஆமா, எங்க சும்மா சர்வசாதாரண கிடையாது, விண்ணுக்கும் மண்ணுக்கும் முழங்குகிறது. அப்பேற்பட்ட அக்னி வேள்வி தீயிலே இந்த அருங்கிலி நான் பெண்ணாக ஜனனம் செய்தேன். அம்மா, இந்த அக்னியிலே நான் மட்டும் பிறந்தேனா? பின்ன யார் பிறந்தார்? என் உடன் யார் பிறந்தார்? முதல்ல எங்க அண்ணா துஷ்டதீமன் பிறந்தார். துஷ்டதீமன் பிறக்கிறாரு, உண்மைதான். இரண்டாவது இந்த திரௌபதி பாஞ்சாலி நான் பிறந்தேன். நீங்க பிறக்குறீங்க, உண்மைதான். சரிமா. சொல்லொன்று பிறந்தது, வில்லொன்று பிறந்தது. வில்லொன்று பிறக்குது. ஆமா, சரிமா. இப்படி நாங்க நால்வர்களும் சீரும் சிறப்பாக பிறந்து வளர்ந்து வரும் தருவாயிலே எனக்கு தக்க பருவமானது. சரிமா. அப்ப என் தந்தையார் பார்த்தார், தக்க பருவமான பண்ண வீட்டில் வைத்திருப்பதை விட ஒரு நல்ல கணவனுக்கு திருமணம் செய்து விட்டால் மாற்றானோடு சேர்ந்து வாழ்ந்து விடுவார் என்பதற்காக வேண்டி சிறந்த வில்லாளியாக இருப்பவருக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் சொல்லி என்ன செய்தார்? சுயம்பரம் ஏற்பாடு செய்தார். சுயம்பரம் உண்மைதான், ஏற்பாடு. ஆமா, சரிமா. அம்மா,
இச்சா சுயவரம் பந்தய சுயவரம் என்று சுயவரங்கள் இருக்கிறது. இச்சா சுயவரம் என்றால் தனக்கேற்ற கணவரை தானே தேர்ந்தெடுத்து மாலை இடுவது. ஓ, நம்மளுக்கு எந்த புருஷன் வேணுமோ அவனுக்கு தேர்ந்தெடுத்து மாலை போட்டு கல்யாணம் செய்திக்கலாம். அது மன்னருடைய பரம்பரை வழக்கத்தில் இருந்தது. ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட சுயவரம் நடக்க கிடையாது. பந்தய சுயவரம் எப்படி தன்னோடு பிறந்ததல்லாவில் அந்த வளையாத வில்லை வளைத்து மச்சக்குறி அறுத்து மேலே செல்லக்கூடிய மச்சக்குறி அறுப்போருக்கு என் மகளை திருமணம் செய்வதா தருவதாக என் தந்தையாருடைய கட்டளை. பந்தயத்துல 56 தேச மன்னர்களும் வந்திருந்தார்கள். அப்ப யார் தான் இந்த வில்ல வளைப்பது, யார் வளைப்பது அப்படின்னு சொல்லி 56 தேச மன்னருக்கும் லிகிதத்தை போல 56 தேச மன்னர்களும் வந்து பார்த்தாங்க. யாராலையும் வில்லை மறைக்க முடியவில்லை, யாராலையும் வளைக்க முடியல. ஆமா, சரிமா. அம்மா இறுதி முறையாக அந்தனர் வேடத்தில் வந்த ஒருவர் மட்டும் இந்த வில்லை வளைத்தார். அந்த ஒருவர் வளைத்தார் சொல்றீங்களே, அந்த ஒருவர் யார்? அந்த ஒருவர் வில்லை வளைத்து என்னடா செய்வது, யார் வில்லை வளைச்சாலும் அவர் கல்யாணம் பண்ணிதான் ஆக வேண்டும். பந்தயத்தில் வெற்றி பெற்று விட்டால் ஆண்டி முதல் அரசர் வரை யாராக இருந்தாலும் திருமணம் செய்யணும் சொல்லி தந்தையார் கட்டளை. சரி, என் தந்தையார் கட்டளை வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாம என் அண்ணன் அரிநாமன் கோவிந்தன் வார்த்தையை கேட்டு அந்த அதாவது துறவி சன்னியாசி வேடம் கொண்ட ஒருவரிடத்தில் நான் சென்றேன். தூரம் போன உடனே அவர்கள் சில படைகள் வந்து தடுத்தது. படைகள் துரியோதன படைகள் தடுத்துனா அப்பொழுது அவர் காட்டினார். எதை காட்டினாரு பாத்தியா? என்னத்த எத்தனை பேர் இருந்துச்சு? ஐயோ, அவர் பிராமணர் கிடையாது, அந்தனர் கிடையாது, முழு உருவத்தை காட்டினார். ஓ, சுய முழுசா அவுத்து போட்டோம்னா அப்படி கிடையாது, அப்படியே சுய உருவத்தை காட்டினார். நீ நினைக்கிற மாதிரி காட்டுறது. சரி சரி ஐயா. அம்மா பேர் பட்டவரியா? யாரு? என் கணவர் பேர் என்ன? என்ன என்னத்தை கண்டுபிட்டு அவன் சிரிக்கிறான்? புருஷன் யார் தெரியுமா? புருஷன் யாருமா? எங்கடி யாரு செத்து போயிடுங்க மாறிடுச்சு தெரியுது. ஆறு மாறிடுச்சாங்க. என்ன பண்ண? என்ன டான்ஸ் ஆடுறேன்? ஆட்டம் ஆட்டமா தேர்வாட்டமோ சூப்பரா எடுக்க முடியல. அரியாத வண்டியால மாலையிட்ட கம்முனுதான் ரெடி கருமோ. சரி, எது பண்ணல எது பண்ணல. அங்க போய் அவர்கிட்ட என்ன தூக்கி காட்டுறேன்? டான்ஸ் ஆடுறேன்டி. சோ ஆட்டவா அடிடவளையாத வில்வலத்து ஏண்டும் பேரால இன்னும் எடுக்க முடியல கருமோ. என்ன ரொம்ப போச்சு கட்டனுக்கு. ஏன்னா எதை பிடிச்சி தூக்குவாங்க, ஏன்னா நீ எதெல்லாம் பிடிச்சி பண்ண அண்ணா ஏய், என்ன பார்த்தா அண்ணன் மாதிரி தெரியுது. என்ன பார்த்து எப்படி தெரியுது ஐயா? லேடிஸ் லேடிஸ் ஓய் அங்கீகாரம் காட்டுமா காட்டிடுறாரு. மாமாம்ஸ் காட்டுறா அப்படியா? அம்மா எட்டாத வில்வலத்து இளங்கொடியே மாலையிட்டார். சுத்தி சுத்தி மட்டும் ஆடாதம்மா. ஐயோ, நான் பாட்டே பாடலாம் அவளுக்காக விட்டுருந்தோம். அவளே கேளுங்க, ஏன்னு கேளுங்க சொல்லுவா.
உங்கள்கிட்ட மனசும் பேசுவது நடிக்கிறோமோ? என்கிட்ட பேசாத. எங்கடி போறேங்க? சுத்தி சுத்தி ஆடாத. ஏன்? சூறாவளி காத்து வந்து என் சூத்துல பூந்துக்குச்சு. அதனால சுத்தி ஆடினா நான் சுத்திக்கிட்டே போயிருவேன். சொப்பா நான் ஆட்டமே ஆடல. சரில இதோ சரியான சந்திரகுலம். சரியான சந்திரகுலம். ஒரு தவறான குருகுலத்திலே பிறந்த 5 ராஜாக்கள். தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இப்படி 5 பட்டத்திருத்த ராஜாக்களிலே இருவருக்கு இளையவர், இருவருக்கு முற்றவர், நடுப்பிறந்தவர். ஆமா, 11 பேர், 12 அழகு, 32 லட்சணங்கள் பொருந்திய ஒரு ஆடவர்கள் கூட பார்த்து ஆசைப்படும் அளவிற்கு அப்பேற்பட்ட ஆண் அழகு. உண்மைதான். ஆண் அழகு பிடித்த மன்னன் அர்ஜுனரை ஏன் திருமணம் செய்தேன்? வளையாத வெள்ள வளர்ச்சி என்னை திருமணம் செய்து வெற்றி கனியாக கொண்டு சென்றவர் யாருங்க? அர்ஜுன மன்னன். அம்மா, 11 பேர் படுத்த வாத்தியம மன்னனை மாலையிட்டு வந்தாலும் ஐவரோடு சென்று அத்தையாகப்பட்ட குந்தமாதேவத்தில் செல்ல அத்தையாகப்பட்ட குந்தமாதேவி கண்களை மூடி குடிசையில சிவனை நோக்கி பூஜை செய்தார். சரிமா? ஆமா. இப்ப ஐவர்களும் போய் தாயே, நாங்க பந்தயத்திலே வெற்றி கனியோடு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அத்தை கண்ணு திறந்து பார்க்கல, பூஜையில் இருந்தாங்க. என்ன சொன்னார்கள்? மகனே, கனியாக இருந்தால் 5 பஞ்ச பாண்டவர்களும் சரிசமமாக பகிர்ந்து உண்ணுங்கள் என்றார். சரிமா? கண்ணை திறந்து பார்த்தா நான் ஒரு கன்னிப்பெண். ஆனா கண்ணை திறந்து பார்த்தால் நானும் ஒரு கன்னிப்பெண். கனியாக இருந்தால் என்ன, கண்ணு பெண்ணாக இருந்தால் என்ன? சத்தியம் தவறாத சந்தன குலத்திலே வாக்கப்பட்டு விட்டோம். சொன்ன சொல் தவறக்கூடாது என்பதற்காக வேண்டி என் அத்தையாகப்பட்ட குந்தமாதேவியுடைய வார்த்தைக்காக வேண்டி அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் 5 தேவி அழியாத பத்தினி ரகுபதனாக நான் வாழ்ந்து வருகிறேன். 5 தேவி. ஆமா, அழியாத பத்தினி. உண்மை. சரிங்கம்மா. அம்மா, அப்படி சீரும் சிறப்பாக சுகமாக வாழ்ந்து வருகிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல, அடுத்த வாரத்தில் ஆகுது. யாரு கூட? எனக்கு கட்டிக்கு போற விற்கவண்டிக்கு போயிருக்கிறான். யாரு கட்டிக்கு போறேன்? எங்க சொந்தம் தான். யாரு? எங்க பெரியப்புட்டு பையன். பைத்தியம். பெரிய மூட்டு பையன் அண்ணன்ல கட்டிக்கிட்டு என்ன ஆகுது? கட்டிட்ட புருஷன் தான். அதோட நிறுத்து. பெரிய போட்டு போய் அண்ணன் போறடி. கட்டிக்கிட்டு என்ன ஆகுது? கட்டிக்கிட்ட புருஷன் போறது. அதோட என்ன சட்ட சாத்துல வம்பா இருக்கவே விட்டு நமக்கு வருமோ? 6 கட்டிட்டாலும் புருஷன் தான் இருக்குன்னு 6 வேணா கட்டிக்கிறது. நான் பெரிய மூட்டு பையனை கல்யாணம் பண்ணுவேன், சித்த மூட்டு பையனும் கல்யாணம் பண்ணுவேன், எங்க அப்பனையும் கல்யாணம் பண்ணுவேன். கட்டிக்கிட்டா என்ன முறை ஆகுது? 6 கட்டிக்கிட்டாலும் புருஷன் தான் விடு. அப்புறம் அது என்ன கம்முனுவா? யாரையும் கட்டி எக்கேட கட்டு போ. அம்மா, அப்படி அன்னவர்களை திருமணம் செய்து சுகமாக வாழ்ந்து வந்தோம். சரிங்க, உண்மைதான். நாடு, அதாவது என்னை திருமணம் செய்து நாடு இல்லாத பாண்டவர்கள் நாட்டுக்கு சென்றார்கள். சரிம்மா. நாடு கொடுத்தானா? கொடுக்கலையா? 2 காண்டாவனத்தை காட்டினான். 2 காண்டாவனத்தை காட்டியவன் அதாவது இந்திரனோடு அருளால் இந்திர பிரஸ்தத்தை உருவாக்கி சீரும் சிறப்பாக சில ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தோம். உண்மைதான். சுகமாக வாழ்ந்து வரும் தருவாயிலே இதோ அந்த பாவி துரியோதன எங்களுக்கு பகையாளியாக இருந்தான். கணவன்மார்களுக்கு பகையெல்லாம் மனதில் வைத்து என்ன செய்தான்? அம்மா, தந்திர மார்க்கமாக அஸ்திராபுரத்திற்கு வரை செய்து உண்மைதான் மகனுக்கு புதுமணி புகுவிழா என்று சொல்லி வர செய்து அவன் நான் என்ன செய்தான் தெரியுமா? என்னமா செய்தான்? அந்த சூதனால
சொந்தத்தோட பகடையாடி சொந்த நாட்டை பிடிங்கினார். பாவியால் பகடையாடி பாதி நாட்டு ராஜ்யத்தை பிடிங்கினார். சரி. நாடு நகரம் உப்புச்சட்டி வரை பான் தோட்ட பாண்டவர்கள் இறுதியாக எதுவும் இல்லாம அறிக்கலை என்று கூட பாராம இந்த திரௌபதியை பந்தயத்தில் வைத்து இந்த சூது பகடையிலே இந்த பாரா சபைதனில் இந்த பத்திரை அடகு வைத்து தோற்றார்கள். பெண் என்று கூட பார்க்காமல் பாவி துர்ச்சாதனம் அனவங்கம் செய்ய நினைத்தார். சரி. அப்ப என் அனிராமன் கண்ணன் அருளால அன்று நான் மானம் காக்கப்பட்டு இதோ துரியோதன் சொல்லி கட்டளை பிரகாரம் 12 ஆண்டு வனவாசம், ஒரு வருடம் அந்நியால வாசம் அப்படின்னு சொல்லி துரியோடு கட்டளை. அப்ப நான் சபதம் வைத்து சென்றேன். இதோ கொழுவினில் நிறுத்தி எந்த கூந்தலும் துகிலை தீண்டினாயே, நடு செய்த வைத்த உடனே நாளை வரும் நடக்கலத்திலே தலை தன்னை விட்டு தடிமுறை சாலும் வரை நான் இகழவே விரித்த கூந்தல் எடுத்து முடிவதென்று சொல்லி சபதம் வைத்தேன். சரி. எதுக்காக? இனிமேல் பிடிக்க சபதம் வைத்தால் தான் மடி துர்ச்சோதனை வந்து நம்ம வெல்ல முடியும் என்பதற்காக வேண்டி கணவரோடு சேர்த்து இந்த ரகுபதால் நான் சபதம் வைத்து விட்டு சென்றேன். சரி. அந்த 13 ஆண்டு காலமும் விரித்த கூந்தல் நான் அள்ளி முடிய கிடையாது, என் சிரசிலே நான் மலர் சூட கிடையாது, எந்த ஒரு சுகமும் இல்லாமல் விடைக்கு கணவரோடு 13 வருஷம் கானகத்திலே கல்லு முள்ளு கரடான பாதையில என் கணவரோடு நான் அதாவது வனவாசம் சென்றேன். சரி. 13 ஆண்டு முடிந்து விட்டது. 13 சென்று வந்து நாடு கேட்டோம், நாடு கொடுத்தானா? கொடுக்க கிடையாது. உலகமாவனை விட்டு நாடு கேட்டோம், நாடு கொடுக்கல. அழகு புலியாந்திரனை விட்டு நாடு கேட்டோம், நாடு கொடுக்கல. இறுதியாக எங்க அண்ணன் அரிராம கண்ணனை விட்டு நாடு கேட்டோம், நாடு கொடுக்க மறுத்தபடியால் 18 நாள் பாரத போர்க்களத்தை உண்டு செய்து இந்த 18 பாரத போர்களமும் சிறப்பாக முடிந்தது. சரிமா. 18 நாள் பாரத போர்களத்திலையும் இந்த பாண்டவர்க்கே வெற்றி என்று சொல்லி பகவான் சொல்லிவிட்டார். சரி. என் பகவானோட அருளால என் பெருமானுடைய கிருத்தியால நாங்கள் 18 நாள் பாரத போர்களத்திலையும் நாங்கள் வெற்றி கொண்டோம். சரி. இதை விட மகிழ்ச்சி வேற பெண்ணுக்கு எது வேண்டும்? நான் வைத்த சபதத்தை முடித்து விட்டேன். இத்தனை வருஷங்கள் சூடாத மலரு இந்த 18 நாளும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்? எனக்கு என் கணவர் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி. சரி. எங்க அண்ணன் மாயவனோட துணையால இந்த 18 பாரத போர் முடிந்து இன்றோடு 24 நாட்கள் ஆகிறது மன்னருக்கு பட்டத்தை சூடி. சரி. உண்மைதான். நான் பட்டத்தரசியாக இந்த அஸ்தினாபுரத்துக்கு ஒரு ராணியாக திகழ்ந்து வருகிறேன் இப்பொழுது. சரிமா. உண்மைதான். அதனால இந்த தினத்தில் ஓடோடி வந்தாயே, என்ன காரணம்? உங்களுடைய கணவனாகப்பட்டவர் அழைத்து வர சொன்னாரம்மா. அப்படியா? அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இடத்தை பாராட்டி நமக்காக அன்பு செய்த நல்ல உள்ளங்கள் யாவற்று பேர்களும், அருமையான பெரியண்ணா அவர்களும், அருமையின் நண்பன் ராகுல் அவர்களும், இல்லை என்று சொல்லாமல் விடுக்க அனைத்து நல்ல உள்ளங்களும் நமக்காக அன்பு செய்தார்கள். சரி. நோயற்றா வாழ்வு குறைவற்றா செல்வம் பெற்று முனியும் பின்னர்களால் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கலைக்குழுவின் சார்பாக வேண்டும் ராமோஜயம்.